இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைரட்ஸ் ஒரு கண்ணை ஏன் பச்சு போட முடியாங்க உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு பதில், அந்த அவங்களோட கண்ணுகளில் அதிகமாக அடிபட்டு இருக்கும். அதனால அதை மறைக்கிறது தான் ஒரு கண்ணை எப்போவுமே பச்சு போட முடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சயின்டிஃபிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொள்ளையடிக்க போகிற மேக்சிமம் இடமெல்லாம் இருட்டாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இருட்டான இடத்துல போயிட்டோம்னா, அந்த இருட்டான இடத்துக்கு போகும்போது அவங்களோட கண் இருட்டுக்கேற்ற மாதிரி மாறுறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது எடுக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களால கொள்ளையடிக்கவே முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அதை ஒரு கண்ணில் பச்சை போட்டு வச்சுட்டா அந்த கண் இருட்டுக்கேற்ற மாதிரியே மாறிடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த இருட்டான இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு கண்ணில் இருக்க பச்சை எடுத்துட்டா அந்த இடத்த தெளிவாக பார்க்கலாம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக்கான ரீசன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஜிஎஸ் சொல்றதை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு ஜிஎஸ் சொல்லணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, யாராவது வயன்லையோ வியர்லையோ விஷம் வச்சிருக்காங்களா கன்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாருமே ஜிஎஸ் சொல்லும் போது ஒருத்தரோட கோப்பையை இன்னொரு மற்றவங்களோட கோப்பையை தட்டிக்கொள்வாங்க. இது தட்டிக்கொள்ளும் போது ஒவ்வொருத்தட்ட கோப்பையில இருக்க வியரோ வைனும் எல்லாரோட கோப்பையோட இருக்கிற வியர் வைனோட கலந்துரும். அப்படி கிளக்கும் போது விஷம் இருந்தாலும் அது எல்லாரோட கோப்பையோடையும் கலந்துரும் இல்லையா? இதுதான் அதே பின்னாடி ரீசன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். நீங்க ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே வாழை இலையில பரிமாறுறதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு அதே வாழை இலையில பரிமாற்றணும் எப்பெல்லாம் தட்டுத்தனை வந்துட்டு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழை இலையில செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அது என்ன பண்ண நாம ஒரு தடவை வாழை இலைய தண்ணியில நினைச்சிட்டு எடுத்தா போதும், ஃபுல்லா கிளீன் ஆயிரும். இதால வாழை இலையில சாப்பிட்றது ஹெல்த்தியா இருக்கும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சயின்டிஃபிக்கான ரீசன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். இன்விடேஷன் கார்டு கொடுக்கும்போது ஏன் 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கொடுக்கணும்? அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் கார்டு கொடுக்கறது மூலமாகவும் ஜேம்ஸ் பரவ சான்ஸ் இருக்கு. 4 பக்கம் மஞ்சள் வச்சுட்டு கொடுத்தா ஜேம்ஸ் பரவதுக்கான சான்ஸ் குறைவு. ஏனெண்டா மஞ்சள்ல ஆன்டிபயோட்டிக் பவர் இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். மாற்றிறைச்சியை சாப்பிட்றத ஏன் அவாய்ட் பண்ணாங்க? இப்போ இருக்கிறவங்க சாப்பிட்றது அப்படி சொல்லிடாது, நம்மளோட முன்னோர்கள் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க எல்லாரும் சொல்ற பதில், மாடும் ஒரு உயிரினம், அதுல பசுமாடும் பால் துறக்கிறது இருக்குது அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த ரீசன் கிடையவே கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் எந்த உயிரினத்தையும் பாவம் பார்த்ததே கிடையாது. அது பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்துல அந்த வீப்புல இருக்க கொழுப்பு போய் உறைஞ்சிடும். அப்படி உறையும் போது ரத்தம் போய்கொண்டிருக்கிற நேரம் அந்த கொழுப்பு படிஞ்சு அந்த ஒரு பக்கத்துல இருக்க ரத்தத்தை இன்னொரு பக்கம் போக விடாம தடை பண்ணிடும். அப்படி தடை பண்ணும் போது அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரக்கூடிய சான்ஸ் அதிகம். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஊடகத்தாலாபனா கிட்டஸ்டனமெண்டே நம்மளோட தாத்தா பாட்டிகள் சொல்லியிருப்பாங்க. அவங்க சும்மாவே சொல்லி கொண்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா கேட்டா சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கு. ஆனா அந்த ரீசன் இப்ப உதவாது. நீங்க அவங்க தாத்தா பாட்டி பூனை உருக்கலப்பனா கிட்டஸ்டனம் அதால அந்த பக்கமா போகக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கேட்காம போயிட்டே இருங்க. முந்தி காலத்தை எல்லாம் இப்ப மாதிரி வாகனங்கள்ல போக மாட்டாங்க, குதிரை வண்டியில போவாங்க. இப்படி போகும்போது ஒரு பூனை குராஸ் ஆயிட்டேன்னா அந்த பூனையோட கண்ணை பார்த்து அந்த குதிரையோ மாடோ பயந்துரும் இல்லையா? இதுதான் அதுக்கான பின்னாடி இருக்கிற ரீசன். அப்படி பயந்துன்னா அது என்ன பிரச்சனையும் இல்லை, அது வண்டியில இருக்கவங்களெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடிடும். அதுதான் அது பின்னாடி இருக்க சயின்டிஃபிக்கான ரீசன். சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்டை பார்க்கலாம். பூனையோட முகத்துல முடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, பூனையோட கண்ணை பார்த்தா பூனை என்னன்னு இமேஜின் பண்ணுமென்னு தெரியுமா?
நாம அந்த பூனையை சண்டைக்கு கூப்பிட மட்டும் இமேஜின் பண்ணிக்கொள்ளும். அப்படி அந்த பூனை இமேஜின் பண்ணிட்டேன்டா உடனே நம்மளை கடிக்கவோ சண்டை பிடிக்கவோ செய்திடும். இதான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். அதனால பூனையோட கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட பூனையோட கண்ணையும் பார்க்கவே கூடாது. சரி வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்க்கலாம். காக்காய்க்கு சோறு வைக்கிறேன்ற விஷயத்த நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்மளோட முன்னோர்கள் ஒரு விதமான காரணத்தோட தான் செய்துட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க ராகமெல்லாம் பாவம் தான் சோறு வைக்கிறாங்க. நம்மளோட முன்னோர்கள் பயங்கர சுயநலத்தன்மையா ஒரு விஷயத்துக்கான செய்து வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம சாப்பாட்டில் நஞ்சு கலக்கிறது நடந்ததுண்டா நம்ம சாப்பிட்டா உயிர் போயிடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது காக்காய்க்கு முதலாக சாப்பாடை வச்சுட்டா போதும். அது சாப்பிட்டு பார்க்கும்போது அதை வச்சு விஷம் இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. போன வீடியோவில் 2020 டாப் 10 கேம்ஸில் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் நான் மைண்ட் கிராஃப்டை பற்றி, அதில் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்காது, அதை ஏம் பிளான்னாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். அது அப்படி சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அந்த வீடியோ போட்டதில் நான் மைண்ட் கிராஃப்டை விளையாடினேன். மைண்ட் கிராஃப்டில் ஒரு 3D சர்வைவல் கேம். அதோட நிறைய பேர் அந்த மைண்ட் கிராஃப்ட் ஒரு கிரியேட்டிவான கேம்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யாருக்காவது மைண்ட் கிராஃப்ட் ஃபேவரட் கேமாக இருந்து யாரோட மனதை அதை புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி நம்மளோட சேனல்ல இருக்க மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு சொல்ற நண்பர்கள் இருக்க வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நல்லதுதான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left.